வணக்கம் நம்மளே, நான் உங்கள் ஜம்மு பைசா வந்துட்டு நம்ம இந்த கைத்தை கொடுக்குறோம். அவங்களாம் போட்டு சேரிச்சு பட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டேன். இந்த காற்று அடிச்சா ஏறிடும், லைட்டாக காற்று அடிச்சா ஏறிடும். ஓகே, மேலே ஏறிச்சு பட்டம். ஓ, மேலே ஏறு, மேலே ஏறு, ஏறி 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 சரி சேரிச்சு பட்டம். இது இப்போ நம்ம நூல் விடுறது தான் வேலை. ஓகே, நூல் விட்டு இழுக்கணும். தட்டும், தட்டி தட்டி எழுப்புவோம். காற்று அடிப்போ தட்டாத எழுப்பிடணும். காற்று அடியில் தான் தட்டணும். ஓகே, இப்போ இழுத்துட்டு இது விடணும். இப்போ காற்று அடிதா, இது இழுத்துட்டு நான் ஒரு பட்டை செஞ்சுருப்பேன். அந்த பட்டை வந்து கீழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பட்டை ஒன்று செஞ்சுருப்பேன். ஆனால் அது பிச்சு போட்டு ரொம்ப ஒசாயேன். அதுக்கப்புறம் நான் இங்கே கடையில் வாங்கினேன். அந்த பட்டை தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன். நான் 2 பட்டை வாங்கினாங்க. ஒரு பெரிய பட்டை ஒன்று வாங்கினேன், ஆனால் அதுவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன பட்டை ஒன்று வாங்கினேன். இங்கே பட்டை இப்படி கையில் லூஸாக ஊற்றிட்டு அப்புறம் இழுக்கணும். இந்த மாதிரி சைடில் போயிடுச்சுனா இப்போ நம்ம இப்படி தட்டினோன்னா திருப்பியும் வந்து லூஸ் விட்டு மேலே இருக்கணும். லூஸ் விடணுமா, இதே ஈத்தனா மேலே விடும். காற்று அடிக்காத சைடில் போயிடுச்சுனா இப்போ சைடில் போதா, இப்போ நூல் விட்டுட்டு இப்படி ஈத்தனா போயிடும். திருப்பியும் அதே மாதிரி நூல் விட்டுட்டு இப்படி ஈத்தனா மேலே போயிடணும். இப்போ அப்படியே லூஸ் திருப்பி அதே மாதிரி திருப்பி லூஸ் விட்டு மேலே இப்படி இருக்கணும். திருப்பி லூஸ் விடணும். அந்த மாதிரி போப்போ டப்புன்னு லூஸ் விட்டு இப்படி இருக்கணும். இப்போ நூல் விட்டுல இருக்கணும். திருப்பி நூல் விட்டுட்டு ஏற்கணும். ரைட் மாட்டிக்கிட்டு பார்த்தா திருப்பியும் நூல் விட்டுட்டு சைடில் போகுதுன்னா இப்படி விட்டுட்டு மேலே இப்படி ஏற்படாம் டிப்பாக நிற்கணும். கொஞ்சம் காற்று அந்த மாதிரி இருக்கிறதுனால சைடில் போகுது. நூல் விட்டுட்டு திருப்பி ஏற்றினா ஸ்லிப் ஆகிடும். நான் வந்து இந்த நூல் கையில் எடுத்துக்கிறேன். கையில் எடுத்துட்டு ஃபுல்லாக விட்டுறேன். இப்போ அந்த நூல் 2 இப்போ நான் ஃபுல்லாக விட போகிறேன். இப்போ அதே போகணும், அதே காற்று ஈத்துட்டு போகணும். போகுது பார்த்தீங்களா? இப்போ திருப்பி அப்படியே விட்டுடலாம். இப்படி ஆட்டினா இப்படி ஸ்லிப்பாக நிற்கும். இல்லை நம்ம கையில் இப்படி இப்படி பிடிச்சி ஈர்த்துட்டோம்னா ஸ்லிப்பாக நின்று வைப்பாங்க. இப்போ நம்ம நூல் விடணும். நூல் விட்டுட்டு இழுக்கணும். முன்னாடி நூல் விடுறப்ப முன்னாடி போகணும், இழுக்க போது பின்னாடி வந்துடணும். இப்போ வந்து அப்படி கால் வச்சு பிடிச்சிடுறேன். அப்போ தான் நம்ம உடுப்பது ஈத்துட்டு போவது. ஸ்ட்ராங்காக பிடிச்சிடணும். எல்லாம் செப்பல் இடம் வச்சிடணும். மேலே அதை அப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு பிடிச்சிடும். இல்லை இது பிடிச்சிடணும். இல்லைன்னா இந்த நூல் 2 அப்படி பிடிச்சினா நம்ம கையில் அப்படி இது பாருங்க. பட்டை மேலே இருக்கு, கையில் தான் இது இருக்கு பாருங்க. நல்லாவே பாருங்க. பட்டை இப்போ சைடில் போதான் பார்த்துட்டு இப்போ நான் நூலை எப்படி சுற்றுறேன்னா இப்படி இடிச்சுட்டு இதுதான் சுற்றுற பார்த்துக்கோங்க. ஒன்று முன்னாடி இப்போ பட்டை மேலே போயிடுச்சு. இப்போ நான் பட்டத்தை எப்படி இழுக்கிறேன்னு பாருங்க வெளியே. இப்போ நம்ம கிட்ட எப்படி எடுத்துட்டு பாருங்க. இது வந்துச்சா?
நூல் கீழே வரும்ல, அந்த நூல் வரப்போ திருப்பி மேலே விட்டுட்டு திருப்பி இழுக்கணும். திருப்பி லூஸ் விட்டுட்டு இழுக்கணும். நல்லா ஒரு அந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக இழுக்கணும். அதே மாதிரி லூஸ் விட்டுட்டு இப்படி இழுக்கணும். நான் கொஞ்சம் நூலில் இழுப்பது பார்த்து விடுங்க, இல்லை சிக்காயிடும். சிக்காயிடுச்சுன்னா கரெக்டாக அவுட்டாக போயிடும். திருப்பி லூஸ் விடுறேன், திருப்பி இழுக்கிறேன், திருப்பி லூஸ் விடுறேன். வந்து பட்டு சைடில் போயிடுச்சு. லூஸ் விட்டுணும், ஒரு இழு ஈர்த்துணும். பாருங்க, இப்போ நான் நூலை லூஸ் விடுறேன் பாருங்க. அது போகுது. இப்போ இழு ஈர்த்தனா இது மேலே வந்துடும். திருப்பியும் லூஸ் விட்டு இப்படி ஈர்த்தனா இப்படி ஸ்டிப்பாக நிற்கும். இது இழுப்பதான் வளையும். திருப்பியும் லூஸ் விட்டு திருப்பியும் வளையும். திருப்பியும் லூஸ் விட்டு வளைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக லூஸ் விடுறேன். நான் ஃபுல்லாக லூஸ் விட்டேன். அந்த குச்சி மாடி சிக்காயிட்டு இருக்கோன்னு இந்த வாட்டி நான் ஃபுல்லாகவே ஈர்த்துறேன். இந்த வாட்டி நான் அப்படியே ஸ்பீடாக இழுக்க போகிறேன். இந்த வாட்டி மேலே ரொம்ப போயிடுச்சு, அதனால லைட்டாக லூஸ் விட்டு கீழே போயிடும். அந்த சான்ஸில் இழுத்துணும். திருப்பியும் அந்த நூலாக அப்படியே ஆகுது, அப்படியே இழுக்கணும். நூல் சிக்கார மாதிரி இருந்தால் ஃபுல்லாக விட்டுருங்க நூலை, இல்லைன்னா ஃபுல்லாக சிக்காயிடுச்சுன்னா அதுதான். ஓகே பாருங்க, பட்டை கிட்ட வந்துச்சா? அதே மாதிரி நூல் விட்டுட்டு ஒரு இழி இழுக்கணும். ஒரு நூல் விட்டுட்டு இப்போ வந்து நான் மாற்றுற மாதிரி இருக்கு. தலைக்கு மேலே போயிட்டு நம்ம கொஞ்சம் நூல் விட்டுட்டு இழுப்போம். என்ன பட்டை தலைக்கு மேலே போகுது. பட்டைக்கு ஃபுல்லாக லூஸ் விடலாம்னு நினைக்கிறேன். நம்ம வித்தியாசம் கிடையாது. ஆனால் தலைக்கு மேலே போகுது. தலைக்கு மேலே வச்சுன்னா அது போய் மாட்டிக்கிச்சுன்னா லூஸ் போகுது இப்போதான் இல்லைங்க. கொஞ்சம் முன்னாடி போனோம்னா மாட்டிக்க மாட்டாது, முன்னாடியே மாட்டிக்கணும். அந்த டைமில் ஈர்க்கணும். மூணு லைட்டாக லூஸ் பண்ணணும். ஓகே, பட்டு கட்டை கிட்ட வந்துச்சு. பெய்யுதுன்னா கிட்ட வந்துடும். கீழே எப்போ பாருங்க கீழே இருந்தா வீக்கணும். நூல் திருப்பி அதே மாதிரி லூசுட்டு வீக்கணும். வந்துச்சு பாருங்க. ஓகே, எப்போ இழுக்கணும்? பட்டை இந்த மாதிரி லூஸ் ஆப்பதான் இழுக்கணும். இப்போ பட்டை தலைக்கு முன்னாடி போய் மதக்குங்க. ஓகே, பட்டை கிட்ட வந்து மாட்டிடாத. ஓகே, பட்டை அப்படியே எடுத்தாச்சு. இதுதான் அந்த பட்டத்தை ஏற்றுறதுக்கும் சரி அரைக்கிறதுக்கும் சரி. பட்டத்தை அரைக்காச்சு பாருங்க. பட்டை ஓகே, ஒன்றும் அவ்வளோ சேஃப்டி ஆச்சா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.